ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஏன்னா நிறைய பேர் என்னோட வீடியோ கல்யாண வீடியோ ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் பார்ட்டாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணினேன். ஸோ இது மெஹந்தி ஃபங்க்ஷன். கல்யாணத்துக்கு மொதல் நாள் ஈவினிங் நைட் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. நாள் விட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடெல்லாம். அண்ட் எங்கள் வீடு கட்டி அப்போ தான் புதுசு, ஒரு 3 இயர்ஸ் தான் ஆகிருக்கும், 3.5 இயர்ஸ் தான் ஆகிருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் இருக்காது. ஸோ புதுசாக அப்போ இருக்கிற வீடு, செடி எல்லாமே குட்டி குட்டியாக, மரம் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ ஈவினிங் ஒரு 6 o'clock 6:30 போல் இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தவங்களாம் வந்துட்டு இருந்தாங்க. என்னோடய வெட்டிங் 2016 தான் நடந்தது. இது December 11th அன்னைக்கு இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் டே December 12 என்னோடய வெட்டிங் டே. லாஸ்ட் என்னோடய பிரதரோட என்கேஜ்மெண்ட் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் கமெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட வெட்டிங் வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ரைட் டைம். பிகாஸ் இன்னொரு 2 days என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி வருது. December 12th என்னோடய ஆனிவர்சரி. ஸோ அதனால் இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால் குட்டி குட்டியாக முக்கியமான கிளிம்ஸ் மட்டும் சின்னதாக பார்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதுதான் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஈவினிங் சீனி போடுவாங்க, மருதாணி வைப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ அதுக்காக பொண்ணு உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களாம் சீனி போடுறது. எங்கள் ஊர் சைடில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மெஹந்திலாம் அன்றைக்கி காலையில் தான் போட்டேன். ஸ்டெயின்லாம் நெக்ஸ்ட் டேலாம் வரும். ஸோ அதனால் காலையில் போட்டது தான். மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்போ 2 ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஸோ ரெண்டுமே சென்னையில் வாங்கினது தான். சென்னைக்கு ஷாப்பிங்காகவே தனியாக ஃபஸ்ட்டு ஒரு சாரீ போட்டிருந்தேன், ஒரு நெட் அண்ட் சாட்டன் ஃபேப்ரிக் மிக்ஸ் பண்ண மாதிரி. அண்ட் தென் ஒரு லெஹங்கா வேர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ் போட்டுட்டு சீனிலாம் போட்டதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம். வெட்டிங் அப்போலாம் பெருசாக மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹென்னா ஆர்டிஸ்ட் அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவுமே கிடையாது. ஹென்னாலே போய் பார்லரில் போடுற மாதிரி இருக்கும். மேக்கப்பும் போயிட்டு அந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் எல்லாமே ரொம்ப சிம்பிள்னு ஷட்டில் மேக்கப் தான் நானே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பண்ணிக்கிட்டது தான். அண்ட் அன்றைக்கி நைட்டு எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா லேட் நைட்டில் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்தாங்க. இதெல்லாம் வச்சு எடுக்கணும்னு அவசியமே கிடையாது, பட் எடுப்பாங்க. இந்த சாரீஸு என்னென்ன பொண்ணுக்கு கொடுத்து விடுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் கேட்குறது கிடையாது. பொண்ணு வீட்டிலேருந்து பொண்ணுக்காக வச்சு கொடுக்குறது. சாரீஸு, ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் அவங்க போடுற அக்சசரிஸ் எல்லாமே வச்சு போட்டியில் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதை தான் டிஸ்பிளே பண்ணி கொஞ்சம் அப்படியே வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. ரொம்ப ஹரிபரியாக அடுக்கின எல்லாத்தையும் பேக் பண்ணி அடுக்கின எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சு திரும்ப பேக் பண்ணணும். ஸோ ரொம்ப அது டென்ஷனாக தான் இருக்கும் எடுத்து வச்சு அடுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்படியே அடுக்கி ஒரு வீடியோ எடுத்தாங்க. கொஞ்சம் சாரீஸு இந்த மாதிரியெல்லாம் வச்சு எடுத்துட்டாங்க. அண்ட் தென் அப்புறம் அக்சசரிஸ், ஹேண்ட்பேக்ஸு, ஸ்லிப்பர்ஸ், அப்புறம் ஹேர் அக்சசரிஸ்னால் கொஞ்சம் நிறைய வைப்பாங்கல்ல, அந்த பர்ஃப்யூம் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. தென் வீட்டுக்கு வெளியே ஃபுல்லாக இந்த மாதிரி லைட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. வீடு ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி லைட்டிங்ஸ், அப்புறம் மரம், அங்கே இருக்கிற வாசலில் இருக்க எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக லைட்டிங், இந்த காம்பவுண்ட் வாலெல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அடுத்து வெட்டிங் வீடியோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டாக கட் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சபீஸ் டியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.